கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையில் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் நிறைந்த ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை பார்த்து என் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்கள் கண்ணீரை எல்லாவற்றையும் துடைத்து உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுவேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற சில நிந்தைகள், சில அவமானத்து நிமித்தம் நீங்கள் மிகவும் உள்ளம் உடைந்து போய் இருக்கிறீங்க. ஆகவே தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்களோ, உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தகப்பனாயிருக்கிறார். அவர் கண்ணீரை துடைப்பதோடு மாத்திரமல்ல, எந்த காரியத்து நிமித்தம் நீங்கள் கண்ணீர் விடுகிறீங்களோ அந்த நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுவார். உங்கள் கண்ணீருக்கு காரணமான காரியத்தை அவர் நீக்கி போட்டு அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் என் தேவனால் கூடுமே. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் உங்கள் நிந்தையை மாற்றி போடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நமது நிந்தைகளை நீக்கி போடுவதற்காக இயேசு சிலுவையில் நிந்திக்கப்பட்டார். சிலுவையில் இயேசு அவமானப்படுத்தப்பட்டார். சிலுவையில் இயேசு பரியாசம் பண்ணப்பட்டார். அவையில் எல்லாவற்றும் ஆண்டவர் பொறுமையை சகித்தார். எதற்காக தெரியுமா? தம்முடைய ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் பெற்றிருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க வடிக்கிற அந்த கண்ணீரை என் ஆண்டவர் துடைத்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுவார். ஆகவே தொடர்ந்து விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். நிந்திக்கப்பட்டிருக்கிற, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற உங்க பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி அவர் உங்கள் தலையை உயர்த்தி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளின் கால வேளையிலே நீர் தந்த நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நிந்தைகளை நீக்கி போடுகிற ஆண்டவராய் இருக்கிறபடியும் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வியாதி நிமித்தம் நிந்திக்கப்பட்டு, கடன் பாரத்தினால் நிந்திக்கப்பட்டு, குழந்தை இல்லை என்கிற காரணத்தில் நிந்திக்கப்பட்டு, வேலை இல்லை என்கிற காரணத்தினால் ஆண்டவரே நிந்திக்கப்பட்டு, ஆண்டவரே ஒரு திருமண வாழ்க்கை அமையவில்லை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, தொழில் இல்லை, இப்படி இல்லை இல்லை என்கிற காரியத்தினால் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய நிந்தைகளை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடும்படி இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆவியான தேவன் பலத்த விதமான காரியங்களை செய்து என் ஜனத்தினுடைய கண்ணீரை துடைத்தருளும். அவருடைய வேதனை மாற்றி போடும். நெருக்கங்கள் மாறட்டும். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற அந்த இரட்சிப்பை கண்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.